நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை யோபின் சரித்திரம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தேவர்களாகி நமக்கு ஒரு பிரதானமான காரியத்தை காண்பித்து தருகிறது. நாம் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் தாழ்ந்தவர்களை கண்ணோக்கி பார்க்கிறவர், துக்கிக்கிறவர்களை அறிந்திருக்கிறவர். பொதுவாகவே உலக பிரகாரமா பார்த்தோம்னா உலகத்துல ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிற ஜனங்கள் ஐஸ்வர்யவான்களோ இல்ல வேற ஏதாவது உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களோ எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க, தாழ்ந்தவர்களையும் துக்கிக்கிறவர்களையும் நினைவு கூற மாட்டாங்க. தங்களை போன்ற உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களை குறித்துதான் அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. அவங்கதான் அவர்களுடைய நினைவுல இருப்பாங்க. ஆனா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் தயை பெருத்த தேவன், அவர் நல்ல தகப்பன். காலைதோறும் தம்முடைய புதிய கிருபையை தேவர்களாகி நமக்கு பாராட்டி அவர் நம்மை நினைவாய் இருப்பதை மீண்டும் ஒரு விசை இந்த வசனத்திலிருந்து அவர் நமக்கு காண்பித்து தருகிறார். ஒருவேளை இந்த உலக பிரகாரமா பார்க்கும் பொழுது எந்த விதத்திலும் நாம் தகுதி இல்லாதவர்களாய், பயம் இல்லாதவர்களாய், எல்லாரும் தள்ளப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், ஒன்றுக்கும் உதவாத அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துவேன். நம்முடைய நிலைமையை நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய துக்கத்தை, நம்முடைய இருதயத்தின் வியாக்குலத்தை, நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் அந்த காரியங்களிலே தேவன் இந்த வார்த்தையை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். தாழ்ந்தவர்களை அவர் பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பரிதாபப்படுறவர் மட்டுமல்ல, அந்த தாழ்ந்தவர்களை அவர் உயரத்தில் வைத்து அவர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் அவர்களை துக்கப்படுத்துகிறதோ அதிலிருந்து அவர்களை ரட்சித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை அதுதான். இதற்கு வேதத்திலிருந்து கர்த்தர் காண்பித்து தந்த 2 சாட்சிகள் தான் அன்னாளும் மரியாளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேப்ரியேல் தூதன் மரியாளுக்கு தேவ திட்டத்தை வெளிப்படுத்தும் பொழுது மரியாள் அதை ஏற்றுக்கொண்டு அதன் பிற்பாடு எலிசபெத்தின் வீட்டிற்கு சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி மரியாள் சொன்ன அநேக வார்த்தைகளில் ஒன்றின தெரியுமா? அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தேவன் தாழ்ந்தவர்களை உயரத்திலே வைக்கிறவர். இன்று மரியாள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியவதி. அதே போலதான் பழைய பாட்டிலே சாமுவேல் தீர்க்கதரிசியின் தாயாகிய அன்னாளுக்கு பிள்ளை இல்லாததினால் பெண்ணினால் எப்பொழுதுமே அன்னாளை வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தாள். அவளுடைய இருதயம் துக்கப்பட்டு கொண்டே இருந்தது. துக்கம் நிறைந்த அவளை இன்று வரைக்கும் தேவர்களாகி நாம் பலப்படும்படியார், இஸ்ரவேலின் முதல் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியார், தான் முதல் பேர்சபா மற்றும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று அறியப்பட்ட கர்த்தருடைய தாசனாகிய சாமுவேலை தேவன் அவளுக்கு கொடுத்தார். அவள் துக்கத்திலிருந்து, அவள் துயரத்திலிருந்து அவளை ரட்சித்து தேவன் உயர்த்தினார். தேவ மனுஷனாகிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலின் தாயாக தேவன் அவளை உயர்த்தினார், அவளை ரட்சித்து உயர்த்தினார். இந்த சாட்சிகள் எல்லாம் எதற்காக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஏதோ வாசிட்டு போறதுக்காக இல்லை. இதை தேவன் நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இது தேவர்களாகி நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒரு தாழ்ந்த நிலையிலா இல்ல துக்கம் நிறைந்த இருதயத்தை உடையவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோமா? இன்று தேவன் நம்மை பார்த்து நம்மை பலப்படுத்தும்படியால் அவர் தருகிற வார்த்தை தான், தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில எப்படி அன்னாளுக்கும் மரியாளுக்கும் தேவன் அதை செய்து அவர்களை உயர்த்தி வைத்தாரோ, அவர்களை ரட்சித்து உயர்த்தினாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் செய்து நம்மையும் உயரத்தில் வைத்து நம்மையும் ரட்சித்து உயர்த்த நம்முடைய தேவன் வல்லவர், போதுமானவர், உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். தேவன் அதை வாஞ்சிக்கிறார். அதனால்தான் இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். தேவர்களாகி நாமும் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையை சுதந்திரிக்க எந்த தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நினைத்தால் நம்மை அவர் உயர்த்தி வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். யோசேப்பு அடிமையாய் சிறைச்சாலையிலே அவன் இருந்த பொழுதிலும்
முழு எகிப்தையும் ஆளும்படியான அதிபதியாய் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். இதை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு துக்கம், எவ்வளவு வேதனை நம்முடைய இருதயத்தை சூழ்ந்திருந்தாலும், நம்மை முடக்கி போட்டாலும், அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி அதிலிருந்து நம்மை ரட்சித்து நம்மை உயர்த்தி வைக்க நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில சவுல் அவனை துரத்தும் போதெல்லாம் அவனுடைய இருதயம் துக்கத்தால் நிறைந்திருந்தது. அவன் கர்த்தரை நோக்கி பாடுகிற சங்கீதத்திலே நாம் அதை பார்க்கலாம். அவன் கர்த்தர் அவனை கைவிடல. கர்த்தர் என்ன பண்ணினான்? அவன் எல்லாவற்றிலும் இருந்து, அவன் துக்கத்திலிருந்து, அவன் துயரத்திலிருந்து அவனை ரட்சித்து கர்த்தர் அவனை உயர்த்தினான். இதை நமக்கும் செய்ய நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். உதவியர்களாக்கி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இவ்வளவு மகிமையான வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அன்னாலை போல தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய இருதயத்தை ஊற்றிவிட வேண்டும். அது மாத்திரமல்ல, எந்தெந்த காரியங்கள் நம்மை துக்கப்படுத்துகிறதோ அந்த காரியத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை செய்யும் பொழுது அதிலே கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படும்படியா நாம் அதை முழுமையாய் கர்த்தருக்கென அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் மட்டுமே அதிலே நிறைவேற வேண்டும். அதே போல மரியாள் செய்த காரியம் என்ன தெரியுமா? தேவபிள்ளைகளாகி நாமும் மரியாளை போல தேவனுக்கு நம்மை அடிமைகளாய் அர்ப்பணிக்க வேண்டும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று மரியாள் தேவனை நோக்கி நம்மை அர்ப்பணித்ததை லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். இதே போல நாமும் ஆண்டவரை உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய திட்டத்துக்கு உட்பட்டவனாய் வாழ, நான் இல்லை உம்முடைய அடிமையாய், இனி நான் அல்ல கர்த்தரே கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி என்னை அடிமையாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில மரியாதை போல நம்மை விட்டு கொடுத்தோமே. ஆனால் கர்த்தர் தாம் வாக்கு பண்ணின பிரகாரமே நம்முடைய எல்லா தாழ்ந்த நிலையை மாற்றி நம்மை உயர்த்தி, நம்மை துக்கப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் நம்மை விட்டு அகற்றி அதிலிருந்து நம்மை ரட்சித்து நம்மை உயர்த்தி சர்வ வல்லவருடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்பட அவர் வல்லவர், போதுமானவர், உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். தேவபிள்ளைகளாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ, கர்த்தர் ஒருவருக்கே கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார்.